குடும்ப அரசியல், வாரிசு அரசியலுக்கெல்லாம் ஒரு அடிமையாக செயல்படுகிற எண்ணம் அவங்களுக்கெல்லாம் வேதனை தருது. அப்படி வேதனையில் ஆட்படக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே இடம் பாஜக மட்டும். சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய தவறு. இன்னும் பல பேர் வர இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேட்டியில் சொன்னாங்க. பாரத பிரதமர் மாதிரி மோடி மாதிரி ஒரு தலைவர்கிட்ட நம்ம செயல்பட வேண்டுமே, அதில் ஒரு தாமதம் ஏற்பட்டு விட்டது என்ற வருத்தம். இந்த மாதிரி பல பேருக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு இவரை போக்குவரத்து துறை அமைச்சர் ஆக்கி இந்த ஓட்ட பஸ், படிக்கட்டு இல்லாத பஸ், நடுவில் பெண்கள் விழுகிற பஸ் எல்லாம் நல்லா முன்னேற்றுவார். ஏன்னா முதலமைச்சராக இருந்தாலே சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு, அதே மாதிரி இந்த துறையில் சிறப்பாக செயல்படுவாரு அப்படின்னு மாத்தலாமா? மக்கள் இந்த தேர்தலில் எதிர்பார்க்க போறாங்க. 30,000 கோடி எங்கே? திமுகவை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. இவர் தியாகராஜனுக்கு பதவி இறக்கம் பண்ணாரா, ஏற்றம் பண்ணாரான்னு மக்களுக்கு தெரியும். சார், காங்கிரஸ் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி நீண்ட நாட்களாக காங்கிரஸில் பயணம் செய்தவர், இன்று பாஜகவில் இணைந்துள்ளார். எப்படி பார்க்குறீங்க சார்? இது மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கடந்த வாரம் டெல்லியில் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரத தலைவர் முன்னாடி கட்சியில் இணைஞ்சாங்க. நம்ம மத்திய அமைச்சர், மாநில தலைவர்கள்லாம் உடன் இருந்தாங்க. இன்றைக்கு விஜயதாரணி அவர்களும் கட்சியில் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசியல் தலைவர்களிடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்க மனசில் ஏற்பட்டுருக்கு. ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியலுக்கெல்லாம் ஒரு அடிமையாக செயல்படுகிற எண்ணம் அவங்களுக்கெல்லாம் வேதனை தருது. அப்படி வேதனையில் ஆட்படக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே இடம் பாஜக மட்டும்தான். இதுதான் ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி. இங்கே தான் ஜனநாயக நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதை விட ஒருபடி மேலே போய் பார்த்தோம்னா, இன்றைக்கு உலகத் தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த இந்திய தேசத்திற்கு அளப்பரிய சேவைகளை செய்திருக்கிறார். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு விஜயதாரணி அவர்கள் சேர்ந்தது, அவருடைய எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது. கடந்த முறை டெல்லியில் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் இணையும் போது கூட ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அவங்களாம் நீண்ட காலமாக அரசியலில் இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இப்போ விஜயதாரணி இணையும் போது கூட என்ன சொல்ல, காங்கிரஸ் தலைவர் என்ன செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் பணியை ஈடுபடாத ஒரு தலைவர் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் பணியை ஈடுபடாத தலைவர்னா அவர் முன்னாடியில் சொல்லியிருக்கணும். விஜயதாரணி அவர்கள் மக்கள் பணியில் ஈடுபடவில்லை, எனவே அவர் கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இன்றைக்கி பிஜேபியில் வந்ததுனால சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய தவறு. இன்னும் பல பேர் வர இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேட்டியில் சொன்னாங்க. மக்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் கட்சியில் இணைவார்னாங்க. இன்றைக்கி முதல்ல விஜயதாரணி வந்திருக்காங்க. இன்னும் பல பேர் வருவாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்களை எல்லாம் கட்சியிலே இல்லாதவர்கள், அவர்கள்லாம் ஓய்வு பெற்றவர்கள் என்று சொல்வது வேடிக்கையானது. ஏன்னால் அந்த கட்சி திமுக, அதிமுக கட்சி தலைவருடைய வயதுகள்லாம் பார்த்தா நீங்கள் 70, 75, 80 நடக்க தடுமாறுகள் கூட இன்றைக்கு பதவியில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் அப்படி சொல்வது தவறு. கட்சி மாறி இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த முடிவு, இன்றைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க, யார் தலைவர்னு பார்க்குறாங்க. சரி, இந்த கட்சியோட தலைவர் இவ்வளோ தான். இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம் வரக்கூடியது இயல்பு தான். அந்த அடிப்படையில் தான் பாஜகவுக்கு வர்றாங்க. போகிறவங்கள குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் இதே விஜயதாரணி பாஜகவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களே பல விவாதங்களில் அவங்களோட விவாதம் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாஜக இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு எங்கே இருந்தாலும் அரசியலில் தனிப்பட்ட முறையில் அவங்க தன்மானத்துக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது, அல்லது ஒரு அரசியல் மாற்றம் சூழ்நிலை, நம்ம இவ்வளோ நாளாக மக்கள் பணியில் இருக்கோம், பாரத பிரதமர் மாதிரி மோடி மாதிரி ஒரு தலைவர்கிட்ட நம்ம செயல்பட வேண்டுமே, அதில் ஒரு தாமதம் ஏற்பட்டு விட்டது என்ற வருத்தம். இந்த மாதிரி பல பேருக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்க இன்றைக்கி கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு வந்தால் நம்ம வரவேற்கணும். மகிழ்ச்சியில் அவங்கள நம்ம உண்மையிலே கொண்டாடணும். அவங்க இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க, இனிமேல் எப்படி செயல்பட போகிறாங்க, அவங்களுடைய அனுபவம், அவங்க மக்கள்கிட்ட இருக்க அவங்களுடைய மக்கள் தொடர்பு, அவங்களுடைய திறமை, ஆற்றல், அதை பாஜகவுக்கு பயன்படுத்துறதுனா ஒரு தனிப்பட்ட பாஜகவில் இந்த தேச வளர்ச்சிக்கு அவங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் அவங்க முன்னாடி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது இதை பேசுனாங்க, அதை பேசுகிறாங்கன்னு சொல்வதோ அல்லது நினைப்பதோ தவறுன்றதான் எனக்கு. விஜயதாரணி கட்சியில் இணையும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க,
பாஜக பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏ சீட்டுக்கு வாங்குறதுலேருந்து காங்கிரஸ் வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த பாஜக பெண்களுக்கு ஆதரவான கட்சி இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது, எல்லா பெண்களுக்குமே தெரியும். பெண்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு அதிகம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் தவறான பிரச்சாரங்களை எல்லாம் இந்த திராவிட மாடல்லாம் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கு சட்டப்படி ஒரு மசோதா நிறைவேற்றிய 33% இடஒதுக்கீடு கூட பாஜக தான் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு டாக்டர் அம்மா தமிழிசை அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தது. மற்றொரு கவர்னர் இருக்கிறார்கள். இதே போன்று ஜனாதிபதி பதவி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் பெண்களுக்கான முக்கியத்துவம் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் இல்லை, கட்சியிலையும் நீங்கள் பார்க்குறீங்க. மகளிருடைய செயல்பாடு பாஜகவில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, எவ்வளோ சுதந்திரமாக அவங்க செயல்படுறாங்க, அவங்க திறமைகளை முழுசாக வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பை பாஜக கொடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க விஜயதரணி வேறு கட்சியில் இருந்திருந்தால் கூட பாஜகவுடைய நிலை என்ன, அங்கே இருக்கிற மகளிர் நிலை என்ன, மகளிர் நிர்வாகி நிலை என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவர்கள். அதனால் அவங்க அந்த உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நேற்று வந்து நந்தம்பாக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஏன் வந்து துறை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நிதித்துறையை வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டு உயர்த்தின காரணத்தினால தான் அவர் நிதித்துறையிலேருந்து தகவல் தொழில்நுட்பத்துறையும் உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவரை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதை நான் எப்படி பார்க்குறேன், இது ரொம்ப பெரிய காமெடியாக தான் இருக்குது. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 1 ட்ரில்லியன் ஜிடிபி 1 ட்ரில்லியன் உயர்வுக்கெல்லாம் தமிழகத்தை கொண்டு வரணும்னு பேசுகிறாரு. ஆகா, இவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்கிட்டு இவரை வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் ஆக்கி இந்த ஓட்ட பஸ்ஸு, படிக்கட்டு இல்லாத பஸ்ஸு, நடுவில் பெண்கள் விழுகிற பஸ் எல்லாம் நல்லா முன்னேற்றுவார். ஏன்னா முதலமைச்சராக இருந்தாலே சிறப்பாக செயல்பட்டுருக்காரு, அதே மாதிரி இந்த துறையும் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு மாற்றலாமா? இது மாதிரி தான் அவர் சொன்னது இருக்குது. நிதி அமைச்சர் என்பது முதலமைச்சருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உயர்ந்த இலாக்கா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன மனச்சாட்சிப்படி சொன்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டு 30,000 கோடி, மறுபடியும் அவரே விளக்கம் கொடுக்கல. பிடிஆருடைய புதல்வர் அதை விளக்கம் கொடுக்க முடியாமல் அப்படியே பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதை மூடி மறைக்க தான் முயற்சி பண்ணியிருக்கிறார். ஏன் இந்த கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டார்கள். அவர் போட்ட ஆடியோ டேப் தப்பு, இதை நாங்கள் எதிர்க்கிறோம், நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படிலாம் ஒன்றும் சவால் விடலை. தவறு அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கான இந்த கேள்விக்கான பதில், அவருடைய கருத்துக்கான பதில மக்கள் இந்த தேர்தலில் எதிர்பார்க்க போறாங்க. 30,000 கோடி எங்கே? திமுகவை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. இவர் தியாகராஜனுக்கு பதவி இறக்கம் பண்ணாரா ஏற்றம் பண்ணாரான்னு மக்களுக்கு தெரியும். ஒரு கற்பனையான தவறான கருத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே நாடு நேருடன் இவ்வளவு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.